ஒரு மார்க் கூட வந்து ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ற ஒரே இடம் இந்த போர்டு எக்ஸாம்ஸ் மட்டும்தான். ஒரு மார்க் கம்மியா வாங்கினா கூட ஐயோ ஒரு மார்க் போயிடுச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் 2 monthsக்கு வந்து உங்களுக்கு இன்னும் 2 months தான் டைம் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த நெக்ஸ்ட் 2 monthsக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், எப்படிலாம் நீங்க வந்து போர்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மொத்தத்தையும் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது போத் 10th and 12th standard ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் காமனா வந்து ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணணும் இந்த நெக்ஸ்ட் 2 months அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. So let's get started. And this is me Nandi, your best friend. ஸோ வீடியோ வந்து நம்ம 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு, அண்ட் தேர்ட் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ரிமெம்பர் ஒன் திங், இப்போ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ இந்த 2 months அதை மட்டும் தான் உங்களால் வந்து எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ண முடியும், தவிர நீங்கள் உங்களால் புது டாபிக்ஸ் உட்காந்து எக்ஸாம் டைமில் படிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னெல்லாம் டாபிக்ஸ் விட்டு வச்சிருக்கீங்களோ இன்னும் படிக்காமல், பட் ஆனால் அது நீங்கள் படிச்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இந்த 2 monthsல நீங்க கவர் பண்ணி ஆகணும். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 months வந்து நம்ம ரெண்டு விஷயமா டிவைட் பண்ண போறோம். ஒன்னு வந்து லெஃப்ட் அவுட் பார்ட் அண்ட் செகண்ட் வந்து ஆல்ரெடி இருக்க பார்ட் ரிவைசிங் பார்ட். ஸோ லெஃப்ட் அவுட் பார்ட், ரிவைசிங் பார்ட். லெஃப்ட் அவுட் பார்ட்டுக்கு வந்து நம்ம 40% டைம் கொடுக்க போறோம் அண்ட் ரிவைசிங் பார்ட்டுக்கு வந்து நம்ம 60% டைம் கொடுக்க போறோம் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ இந்த 60 days 40-60 அப்படின்னு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 36 days வந்து 60%ல வரும், 24 days வந்து இந்த 40%ல வரும். ஸோ இந்த 24 days அப்படிங்கிறது 10th standard பசங்க வந்து 24 divided by 5 and 12th standard பசங்க வந்து 24 divided by 6. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் allotted for each subject. ஸோ ஒரு சப்ஜெக்டும் உங்களுக்கு வந்து 4 days தான் இருக்கு இனில இருந்து நீங்க வந்து புது விஷயம் படிக்கிறதுக்கு, அண்ட் பழைய விஷயம் ஆல்ரெடி இருக்கிறத வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட்க்கும் 6 days இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம வந்து நடுவில் உங்களுக்கு ரிவிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் எக்ஸாம் டேட்ஸ் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டேட்ஸ் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி வந்து 40 and 60% வந்து போட்டு டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே இப்போ வந்து உங்களுக்கு புது விஷயம் படிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட்க்கு 4 days இருக்கு அண்ட் பழைய விஷயத்தை ரிவைஸ் பண்றதுக்கு 6 days இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்க்கு மொத்தம் 10 நாள் இருக்கு. ஸோ இந்த 10 நாளை மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ணி வந்து படிக்க முடியும். கீப் இட் இன் மைண்ட், ரிவைஸ் மட்டும் தான் உங்களால எக்ஸாம் டைம்ல பண்ண முடியும். புது விஷயத்தை படிக்கவே முடியாது போர்டு எக்ஸாம் அப்போ. ஏதாவது 1 or 2 டாபிக்ஸ் விட்டு போன டாபிக்ஸ் மட்டும் தான் உங்களால படிக்க முடியும், தவிர ஆல்ரெடி இருக்கிற டாபிக் கவர் பண்றதுக்கே ரொம்ப டைம் போயிடும். ஸோ அதனால வந்து புதுசா வந்து எதுவுமே வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவே வந்து படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படிச்சு வச்சிருங்க. ஸோ இப்போ நவ் வி ஹேவ் டைம். ஒரு சப்ஜெக்ட்க்கும் அலாட் பண்ணிருக்க டைம் வந்து இந்த 4 days. நெக்ஸ்ட் 24 daysக்கு வந்து ஈச் சப்ஜெக்ட் 4 days அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜில, அண்ட் 10th பசங்களுக்கு வந்து 4.8 days கிட்ட இருக்கும். தட் இஸ் 4.5 days ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4.5 daysல சில சப்ஜெக்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி நிறையவே படிச்சு வச்சிருப்பீங்க, படிக்க வேண்டிய புதுசா படிக்க வேண்டிய டாபிக்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட்ல வச்சுக்கோங்க. நிறைய டாபிக்ஸ் விட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற நினைக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரகாரம் வந்து நீங்க வந்து எல்லா சப்ஜெக்டையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4, 5, 6 அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த டைம் வந்து டிசைட் பண்ணிட்டோம். இப்போ யூ நோ ஹவு மச் டைம் யூ ஹேவ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிசைடிங் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ டிசைடிங் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இப்போ உங்களுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை எடுத்து இந்த 4 நாளுமே அந்த ஒரு சப்ஜெக்டை மொத்தமாக முடிக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா எவ்ரி டே வந்து இந்த 24 daysக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எவ்வளோலாம் டாபிக்ஸ் விட்டு வச்சிருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சைக்கிள் மாற்றி போட்டு, அதாவது ஒரு நாளுக்கு வந்து 2 சப்ஜெக்ட் இல்லை ஒரு நாளுக்கு வந்து 3 சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சைக்கிள் வைஸ் வந்து படிக்கிறது. இட் டிஃபர்ஸ் ஆன் த பர்சன். இப்போ நான்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக முடிப்பேன். சில பேர் வந்து சில சைக்கிள்ஸ் போட்டு வந்து அவங்களால ஒரே நாளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரே சப்ஜெக்ட் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல 2 or 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு நாள் வந்து கிளப் பண்ணலாம். ஸோ டிசைட் யோர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. நீங்க எப்படி படிக்க போறீங்க இந்த நெக்ஸ்ட் 60 daysக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹவ் கால்குலேட்டட் தி டேஸ், செகண்ட் வந்து யூ ஹவ் டிசைட் தி ஸ்ட்ராட்டஜி. ஸோ தேர்ட் வந்து டிசைட் யோர் ஸ்டடி பிளான். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் போயிட்டோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த 60 days அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இட் இஸ் டு பூஸ்ட் யோர் ஸ்டடிங் ஸ்பீட். ஸோ இந்த ஸ்டடிங் ஸ்பீடை இந்த 60 daysல வந்து நீங்க பூஸ்ட் அப் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ வந்து டக்குன்னு வந்து ரிவைஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா நிறைய வந்து நம்ம ஃபெமிலியரா கண்டென்ட் இருந்தது, புது விஷயம் கம்மியா இருந்தது அப்படின்னா நம்மளால வந்து ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி ஃபார் தட். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இந்த 60 daysக்கு வந்து படிக்க போறீங்களா. ஸோ படிக்கிறப்போ வந்து ஹேவ் அ நோட் புக் வித் யூ. ஸ்பெஷலா இந்த 60 daysக்குனே ஒரு நோட் புக் கூட வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து ஒரு நோட் எடுத்து பாதியா கூட டிவைட் பண்ணி எப்படியோ ஏதோ ஒரு நோட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்ல என்ன பண்ணுங்க, நீங்க டெய்லி வந்து என்னெல்லாம் டாபிக்ஸ் படிக்கிறீங்க, எந்த புது டாபிக்ஸ் படிக்கிறீங்க, எது வந்து பழைய டாபிக்ஸ் படிக்கிறீங்க, எல்லாத்தையுமே வந்து படிக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த நோட்ல வந்து எழுதிட்டே வாங்க. சப்போஸ் இன்னைக்கு சாப்டர் 1 அப்படின்னு போடுங்க, சாப்டர் 1 போட்டு 1 அப்படின்னு போட்டு என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாபிக் எழுதுங்க. அண்ட் இது எழுதிட்டே வரப்போ
இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பிரேக் எடுப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்டடி பிரேக் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிங்க. அன்னைக்கு எழுதின டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் புது டாபிக் உங்களால் வந்து போக முடியும். தெரியல அப்படின்னா அந்த டாபிக் திருப்பி ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணதான் வந்து உங்களுக்கு வந்து டாபிக் பார்த்தாவே உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வர அளவு வந்து நீங்கள் ஃபெமிலியரைஸ் ஆயிடுவீங்க. ஸோ ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்க்ரீசிங் த ரிவிஷன் சைக்கிள்ஸ். ஆக்சுவலி போர்டு எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலே யூ வில் ஹாவ் டு ரிவைஸ் அ லாட். அண்ட் இந்த 4 days வந்து ஒரு டாப்பிக்கும் அலாட் பண்ணியிருக்கோம்ல, ஐ மீன் ஒரு சப்ஜெக்ட்க்கும். ஸோ அந்த 4 days முடிச்சதுக்கு அப்புறமா 4th day எண்டில் வந்து எல்லா டாபிக்ஸுமே தெரியுதா அப்படின்னு வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எந்த டாபிக்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ மீன் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த டாபிக் போய் திருப்பி வந்து படிங்க. இந்த மாதிரி திருப்பி இதை ரிப்பீட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸாம் அப்போ போய் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, செட் டெய்லி டார்கெட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 4 days ஒரு சப்ஜெக்ட் அலாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த 4 daysல எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியாது. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் டாபிக்ஸ் நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து நோட் பண்ணுங்க. விட்டு வச்சிருக்க டாபிக் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து மொத்த ரிவிஷனையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெய்லி டார்கெட் செட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து விட்டு வச்சிருக்கிறது மொத்தம் ஒரு 10 டாபிக் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு 4 டாபிக்காவது நான் முடிக்க போறேன் அப்படிங்கிற டார்கெட் செட் பண்ணிட்டு அதை வந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு டெட்லைன் இருக்கும். உங்களுக்கு இன்னும் இவ்வளவு முடிக்கலையே அப்படின்னு அது தெரியும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து டெட்லைன் செட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 2 months. ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நோ சோஷியல் மீடியா அட் ஆல். தயவு செஞ்சு சோஷியல் மீடியா வந்து குவிட் பண்ணுங்க. 2 months அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான பீரியட் அண்ட் ரொம்ப ஷார்ட் டேர்ம். ஸோ இந்த ஷார்ட் டேர்முக்கு வந்து தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சே நோ டு டிவி பார்க்காதீங்க. எப்பயாவது உங்களுக்கு மைண்ட் ரொம்ப வந்து டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை அப்படின்னு நினச்சா மட்டும் வந்து டிவி பாருங்க. அப்படி இல்லைனா டிவி கூட தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நோ சோஷியல் மீடியா, நோ டிவி, நோ குரூப் ஸ்டடிஸ். இந்த 2 months வந்து குரூப் ஸ்டடிஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. குரூப் ஸ்டடிஸ் பண்ணுற டாப்பர்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் குரூப் ஸ்டடிஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களோட செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். குரூப் ஸ்டடி அப்போ வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி டைம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து குரூப் ஸ்டடிஸ் எல்லாமே இந்த 2 monthsக்கு வந்து தயவு செஞ்சு வந்து பாய் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் ப்ராக்டிஸ் எனி நியூ ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா, திடீர்னு இன்னைக்கு உட்காந்துட்டு வந்து ஏதோ ஒரு ஸ்டடி டெக்னிக் இவங்க சொல்றாங்களே, நீங்க யூஸ்வலா வந்து கத்தி படிப்பீங்க அப்படின்னா, யாராவது வந்து ஸ்லோவா படிச்சா எனக்கு நல்லா ஏறுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த புது இதை வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க எதுக்கு வந்து ஃபெமிலியரைஸ்டா இருக்கீங்களோ அதையே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதுசா இந்த மாதிரி பண்றப்போ பிரெயினுக்கு வந்து டைம் தேவைப்படும் அடாப்ட் பண்றதுக்கு. இந்த டைம்லாம் வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால வந்து டோன்ட் டூ ஆல் தீஸ் நியூ ப்ராக்டிசஸ். ஸோ இது நாளையும் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ் when you are preparing for boards. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபேஸ் வந்து டிப்ஸ் ஃபார் பூஸ்டிங் யுவர் மார்க்ஸ். ஸோ டிப்ஸ் ஃபார் பூஸ்டிங் யுவர் மார்க்ஸ் அப்படின்னா, the more you revise, the more you will be able to get more marks. ஸோ மோர் ரிவிஷன்ஸ் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாம்க்கு முன்னாடி வந்து ஃபாலோ 3 times ரிவிஷன் ரூல். 3 வாட்டி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி, அதாவது முன்னாடி நாளுக்கு வந்து லீவ்ல இருக்கீங்க, நீங்க வந்து நாளைக்கு போய் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, நீங்க அந்த லீவ் பீரியட்ல இருந்து வந்து எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள 3 வாட்டியாவது ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதனால வந்து ஃபாலோ 3 times ரிவிஷன் ரூல். அண்ட் எக்ஸாம்ல வந்து நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்க கண்டிப்பா. பிகாஸ் எக்ஸாமினர்ஸ் வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் ரைட்டிங் as much as possible. நீங்க படிக்கிறப்போவே வந்து மேபி இந்த மாதிரி வந்து எழுதிட்டுலாம் கூட யூ கேன் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பூஸ்ட் யுவர் மார்க்ஸ். So this is going to be the 2 month strategy. ஸோ நான் ஓவராலாக சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு இன்னிலேருந்து வந்து எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத வந்து 60-40 டிவைட் பண்ணிக்கோங்க. 60 days வந்து ஆல்ரெடி படிச்சிருக்க கண்டென்ட், 40 days வந்து புது கண்டென்ட்டுக்கு. அண்ட் இந்த 40 daysஸை வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆக போகுது அப்படின்னு டிவைட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டிவைட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்ட்ராட்டஜி தான். எய்தர் ஒரு நாளில் வந்து மொத்த சப்ஜெக்டையும் வந்து ஒரே வாட்டி முடிக்கிறது, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போகிறது, அப்படி இல்லைனா சைக்கிள் வச்சு வந்து படிக்கிறது. இதில் எது வேணுமோ நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பூஸ்ட் யோர் ஸ்டடிங் ஸ்பீட். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் நிறைய ரிவைஸ் பண்ண முடியும். அந்த ஸ்டடிங் ஸ்பீட் எப்படி பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, த்ரூ ரிவிஷன்ஸ் அண்ட் வந்து நான் சொன்ன இந்த சில ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூல் பி ஏபிள் டு பூஸ்ட் யர் ஸ்டடிங் ஸ்பீட். நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வித் ஆல் திஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம் போர்டில். ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை திஸ் அவுட். ட்ரை எல்லாம் இல்லை, கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். I'll come and meet you in the next video. Until then, it's bye from me. Please stay focused.